கரங்களை தட்டி விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கு தானே விடுதலை. இரு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம் நிலையில்லை. ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கு தானே விடுதலை. இரு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம் நிலையில்லை. விடுதலை வேண்டுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேண்டுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேண்டுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேண்டுமா ஒரு மனமாய் பாடுவோம். ஒரு மனம் எங்கு உண்டு அந்த தானே விடுதலை. இரு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம் நிலையில்லை. ஒரு மனம் எங்கு உண்டு இரு மனம் உனக்கு இருந்தால் விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். எத்தனை பேர் நான் பாடுறது புரியுது? எனக்கு புரியல, ஏதோ ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்றீங்களா? அல்லேலூயா. விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? ஒரு மனமாய் பாடுவோம். ஒரு மனம் எங்கு உண்டு அங்கு தானே விடுதலை. இரு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம். ஒரு மனம் எங்கு உண்டு அங்கு தானே விடுதலை. ஏதோ டியூன் வேற மாதிரி ஆகுது. விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். இப்ப புரியுதா? விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். ஒரு மனம் எங்கு உண்டு அங்கு தானே விடுதலை. இரு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம் நிலையில்லை. ஒரு மனம் எங்கு உண்டு ரெண்டு மனம் உனக்கு இருந்தால் வழிகள் எல்லாம் நிலையில்லை. விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பக்கத்துல பார்த்து விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம். விடுதலை வேணுமா பக்கத்துல பாத்தீங்களா? எல்லாருக்கும் விடுதலை 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 வேணும் வேணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு சத்தியத்தை அறியாதவர்கள் எதிர்பார்க்கிறது வழக்கம். ஆனால் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு பெரிய விடுதலை உண்டாக்கி இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செயல்படும் பொழுது உண்மையாகவே தொடர்ந்து டெலிவரன்ஸ் தான். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஒரு புதுசா மனம் திரும்பல, இப்பதான் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்கிறது ஓகே. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்கணும்? இந்த சத்தியத்தின் மூலமாக இதை அறிந்திருக்கிறபடினாலே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, ஆண்டவராகிய தேவன் நிச்சயமா எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற?
அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக தேவன் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் எங்கு இருக்கிறதோ அங்கே பெரிய விடுதலை உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டு. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து முறுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே விடுதலை இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. நான் சொல்லுவேன், ஒரு மனமா இருந்தாங்கன்னு வச்சுங்க, வியாதி கூட இருக்காது. கரங்களை தட்டி. கணவனும் மனைவியும் நல்ல ஒரு மனமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பாள் என்று சொன்னால் அங்கே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு, வியாதிக்கும் ஒரு தீர்வு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு மனம் எங்கு உண்டு, எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. பாடலாம், மறுபடியும் பாடலாங்களா? விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம், விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம், விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம், விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவை ஒரு மனம், ஒரு மனதோடு ஜெபித்தால் தானே பதில் வரும். ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவை ஒரு மனம், ஒன்று சேர்ந்து ஜெபித்தால் தானே பதில் வரும். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து பாடு. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து பாடு. விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம், விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம். எல்லாரும் விடுதலை வேணுமா ஒரு மனமாய் கூடுவோம், விடுதலை வேணுமா ஒரு மனமாய் பாடுவோம்.